காஞ்சிபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பிலே நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய உத்தரவை ஏற்று SIR சிறப்பு திருத்த வாக்காளர் பணிகளில் முறைகேடுகளை திமுக ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதை கண்டித்து விடியா திமுக அரசை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பிலே ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு முன்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்து சிறந்த முறையிலே கண்டன ஆர்ப்பாட்ட முழக்கங்களை எழுப்பியவர் ஆற்றல் மிகுந்த காஞ்சிபுரம் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அருமை அண்ணன் வி சோமசுந்தரம் அவர்களோ, அவர்களுக்கு துணை நின்ற நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் அருமை அண்ணன் பாலாஜாபாத் கணேசன் அவர்களோ, நம்முடைய கழகத்தினுடைய மூத்த முன்னோடி அண்ணன் காஞ்சியார் அவர்களோ, நம்முடைய கழக அமைப்பு செயலாளர் அன்னியார் அவர்களோ, மற்றும் கழகத்தினுடைய ஒன்றிய மாநில பொறுப்பாளர்கள், நகர பொறுப்பாளர்கள், ஒன்றிய பேரூர் கழக கிளைக்கழக செயலாளர் வரைக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒரு எழுச்சியோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது திமுக அரசுக்கு எதிரான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஆட்சி அதிகாரத்தை ஒருபோதும் தவறாக பயன்படுத்தக்கூடாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படித்தான் நடந்து கொண்டிருந்தது, இனியும் அப்படித்தான் நடந்து கொள்ளும். ஆனால் திமுக எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் முறைகேடுகளை செய்கிற பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தடிக்க வேண்டும் என்பதற்காக பல பேர் சூழ்ச்சி செய்து வருகிறார். அந்த சூழ்ச்சியின் பதிலாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். ஆக திராவிட கழகம் ஒரு காலத்தில் பகுத்தறிவு கழகமாக, விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற கழகமாக, தந்தை பெரியாருடைய கொள்கைகளை வென்றெடுக்கக்கூடிய கழகமாக இருந்த திராவிட கழகம் இப்போது திமுகவின் ஊதுகுழலாக மாறிவிட்டது. வேதனை அளிக்கிறது. மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ரயில் இல்லைன்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ஆனால் சென்னைக்கு போராட்டி தான் விட்டோம். அதே மாதிரி மதுரைக்கும் கோவைக்கும் போராட்டி வருவோம். ஏற்கனவே மத்திய ஆட்சியில் இருந்த அங்கம் வைத்து 18 வருட காலம் ஆட்சி அதிகாரத்திலிருந்து திமுக ஏதாவது ஒரு திட்டத்தை தமிழகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறதா? விமர்சனம் செய்வார்கள், திட்டத்தை கேலி செய்வார்கள், கிண்டல் அடிப்பார்கள். அந்த திட்டத்தை குளறுபடியாக்குவதற்காக இதையெல்லாம் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுவார்கள். ஒரு திட்டத்தையாவது அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்களா? இல்லவே இல்லை. தங்க நாற்கால சாலையை கொண்டு வந்தது அடல் பிஹாரி வாஜ்பாய் பிஜேபி அரசாங்கம் இருக்கிற போது. அதை வேண்டுமானால் திமுக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒன்றை நீங்கள் நினைத்து பாருங்கள். இன்று நேற்றைய தினம் பாரத பிரதமர் தமிழகத்திற்கு வருகை தருகிற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் அருமை அண்ணன் எடப்பாடியார் மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தமிழகத்திற்கு எப்போ பிரதமர் வந்தாலுமே ஒரு எதிரான ஒரு திமுக அரசு எதிரான தமிழகத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு தயாநிதிமாறன் அவர்கள் சொல்லி. திமுக எப்போதுமே இரட்டை வேடம். உள்ளுக்குள்ளே ஒரு அரசியல், வெளியிலே ஒரு அரசியல். இதுதான் திமுகவுடைய வழக்கம், பழக்கம், வாடிக்கை. நரேந்திர மோடி வந்தாரு, அதை எப்படி பாக்குறீங்க? பல்வேறு திட்டப்பணிகள் இந்திய பிரதமர் தமிழகத்திற்கு வருகை தருகிற போது இயற்கை வேளாண் அமைப்பினை சந்தித்து உரையாற்றினார். அவர் எப்போதுமே வேளாண் மக்களோடு துணை இருக்கிறார். 18,000 கோடிகளை விடுவித்து விவசாயிகளுக்கு துணையாக நிற்பதாக சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்களை அவர் தர வேண்டும், இன்னும் வழங்க வேண்டும் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்பார்ப்பு. நிச்சயமாக கூட்டணி வலுப்பெறும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி சரித்திரம் படைக்கும். விரைவிலே உங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்லுவோம். இப்போது சொல்லக்கூடாது. ரகசியம் என்பது யாரிடமும் சொல்லக்கூடாது. தமிழகத்திலே மிகப்பெரிய வெற்றியை படைக்கும். உதயநிதி ஒரு அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அத்தராத்தையிலே குடைபிடிப்பார்கள். அதே போல திடீர் அரசியல்வாதி 30 நாளில் ஆங்கிலம் படிக்கலாம் என்பதை போல உடனடியாக ஃபாஸ்ட் ஃபுட்டை போல உதயநிதி திமுகவினுடைய ஃபாஸ்ட் ஃபுட்.